ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் pivot table in Excel அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, pivot table in Excel by DPAB. DPAB is my channel here. நீங்கள் இது வரைக்கும் வந்து டிபிஏபின்ற சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் எழுதுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ pivot table in Excel அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. பட் இதில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ pivot table என்ன, எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் pivot table? ஸோ வெரி பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். இல்லைன்னா pivot table எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. எதுக்கு வந்து பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஒரு நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 50,000 டேட்டா, 3000 டேட்டா, ஒரு சில ஃபைலில் 300 டேட்டா, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. எல்லாத்தையுமே குயிக்காக சம்மரைஸ் பண்ணும் இல்லையா? டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு, ஓகே, டோட்டல் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து டக்குன்னு எடுக்கணும்னா இந்த pivot table வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சம்மரைஸ் டேட்டா குயிக்லி அண்ட் ஈஸிலி சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி பேசலாம். ஓகே, ஸோ சம்மரைஸ் டேட்டா வந்து குயிக்காகவும் பண்ண முடியும், ஈஸியாகவும் பண்ண முடியும், அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்தது அதே மாதிரி நிறைய டேட்டா மறுபடியும் வந்து இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு அனலைசிஸ் பண்ணணும். சேல்ஸ் வந்து இந்த மாசத்துல எவ்வளவா இருக்கு, சேல்ஸ் வந்து 3 மாசம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவா இருக்கு அப்படின்னு 2 கேள்வி கேட்டாங்கன்னா, சேல்ஸ் இந்த மாசத்துல எவ்வளவு ஆயிருக்குன்னா டக்குன்னு எடுக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு pivot table யூஸ்ஃபுல் ஆகும். சேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிசம்பர்ல வந்து ஃபினான்ஷியல் இயர் முடியக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டேட்டாவை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளா வந்து முடியணும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஓவரால் சம்மரைஸ் பண்ணிட்டேன், இந்த வருஷத்தோட டேட்டா ஃபுல்லா இருக்கு, அதில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இல்லாம ஃப்ளெக்சிபிளா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துரும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படின்ற டீட்டெயில் பார்ப்போம். அடுத்தது டேட்டா ப்ரெசன்டேஷன் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்கணும். நிறைய நான் 1000 டேட்டா இருக்கு சார், 2000 டேட்டா இருக்கு சார், 5000 டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூடாது. டாப் மேனேஜ்மெண்ட்ல ஷார்ப்பா 2 நிமிஷத்துல வந்து வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சில விஷயங்கள் அவங்க ஃபாஸ்டா பண்ணணும், டிசைன் டிபார்ட்மெண்ட் அவங்க ஃபாஸ்டா பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ் ஃபாஸ்டா பண்ணணும், ஓகே, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்டா பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் குயிக்கா ப்ரெசென்ட் பண்றதுக்கு, டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு இந்த மாதிரி டேட்டா வந்து pivot table நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்தர் நீங்க அதுல இருந்து சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து pivot table தான். இப்போ இதில் வந்து ஸ்லைசர்னு ஒன்று இருக்கு, டைம் லைன் ஒன்று இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், ஸோ இந்த மாதிரி எக்ஸல் டேட்டா வந்து நிறைய வத டேட்டா இருக்கு இல்லையா? இதுல இருந்து எப்படி சம்மரி எடுக்கிறது, எந்த மாதிரி சம்மரி நமக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, சிம்பிளா எனக்கு ப்ராடக்ட் குரூப் வைஸ் சோல்டு வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி தரணும். ஓவரால் கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்க வேல்யூ வந்திருக்கு 37,53,645 rupees. வெரி குட். ஸோ இந்த வேல்யூ வந்து சோல்டு வேல்யூல இருந்து காலம் பில இருந்து அப்படியே சம்மரி பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இல்லை ப்ராடக்ட் குரூப் வைஸ் எனக்கு வேணும்னு சொல்லி அடுத்தவங்க கேட்டாங்கன்னா, காஸ்மெட்டிக்ஸ் அதில் வந்து 30,75,525 rupees அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்தது ஃபுட் அப்படின்ற ப்ராடக்ட் குரூப்ல 6,78,120. ஸோ ஓவரால் சேர்த்து 37,53,645 rupees அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த டேபிளை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதான் வந்து pivot table அப்படின்ற பார்க்குறோம். இது வந்து pivot tableோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு மாதிரி டீட்டெயில் கேட்குறாங்க. எனக்கு இந்த வெறும் சம்மரி வந்து டோட்டல் வேல்யூ மட்டும் பார்த்தாது, கவுண்ட் ஆஃப் லைன்ஸ், ஆர்டர் லைன்ஸ் எனக்கு வேணும். காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து எத்தனை லைன்ல வந்து ஆர்டர் சேல்ஸா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் சொல்லி ஐட்டம்லாம் வந்துருக்கு. ஓகே, காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பயோட்டிக் ஷாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்கு. அடுத்தது பெப்சோரன் பேஸ்ட் இருக்கு, அது ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்னு சொல்லி இருக்கு. இது மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி எத்தனை லைன் ஐட்டம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா 98 ஆர்டர் ஐட்டம்ஸ், அதோட வேல்யூ வந்து 30,75,525. ஸோ இது ஒரு pivot table, இது ஒரு pivot table. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ கரெக்டாக மேட்ச் ஆகும் பார்த்தீங்க. ஓகே, அதே மாதிரி ஃபுட்டில் வந்து ஃபுட் ஐட்டம் 202 ஐட்டம்ஸ் இருக்கு, லைன் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ சில சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் மொத்தம் 300 ஆர்டர் லைன்ஸ் இருக்கு. இந்த 300 ஆர்டர் லைன்ஸும் சேர்த்து தான் 37,53,645 rupees இருக்கு.
Okay, so this is a small introduction about pivot table. அடுத்தது pivot table பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்லைசர்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வரலாம். எப்படி இது பாருங்க, இது வந்து pivot table நம்ம நார்மலாக இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காஸ்மெட்டிக் 30,75,525 rupees, ஃபுட் வந்து 6,78,120 rupees, அண்ட் கிராண்ட் டோட்டல் இஸ் 37,53,645 rupees. ஸோ ஸ்லைசர் நம்ம போடும்போது வந்து ஸ்லைசர்னா என்னன்ற அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்க அவுட்லெட் ஐடின்னு சொல்லி போட்டு கொடுத்தோன்னே எல்லா அவுட்லெட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபில்டர்ல எதுவும் ஃபில்டர் ஆகல. 4 அவுட்லெட் இருக்கு, 4 அவுட்லெட் சேர்ந்து தான் இது. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் குரூப் வந்து காஸ்மெட்டிக், ஃபுட் 2 தான் இருக்கு. இதுல வந்து ஃபில்டர் எதுவும் பண்ணல. ஸோ இவ்வளவுதான் நமக்கு இருக்கு. இது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இந்த ரெண்டும் அவுட்லெட் ஐடி வைஸ் எனக்கு OL-001 மட்டும் வேணும் அப்படின்னாச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். அங்கே போயிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். எப்படின்னு சொல்றேன். ப்ராடக்ட் குரூப்ல வந்து எனக்கு ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் எனக்கு டீட்டெயில் வரணும். இங்க வந்து ரெண்டுமே வந்து இருக்கு. ஃபுட் ஐட்டம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி பார்க்கணும், பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வந்து பார்க்கணும், ஆனால் ஜனவரி மாதத்துக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் லைன். ஸோ இது ரெண்டும் ஸ்லைசர். கேக் வந்து இந்த ஸ்லைஸாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர்ல இது இருக்கு, செகண்ட் லேயர்ல இருக்கு. அவுட்லெட் ஐடியில இதெல்லாம் எனக்கு வேணும், இது வேண்டாம். ப்ராடக்ட் குரூப்ல எனக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட் குரூப் ஒரு 10 குரூப் இருக்குன்னா எந்தெந்த குரூப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கூட பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் ஸ்லைசர். ரைட் சைடில் இருக்கிறது டேட் அப்படின்னு வருது, இது வந்து டைம் லைன் சொல்லி அர்த்தம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி டீட்டெயிலாம் ஃபுல்லாக இருக்கு, டிசம்பர் வரைக்கும். ஸோ இங்கே செலக்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலாக. அதனால வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சாலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபுல்லாக வரும். இப்போ எனக்கு ஜனவரி மட்டும்தான் வேணும் அப்படின்னாச்சுன்னா எப்படி பண்ணணும், அது செட்டப்பை இந்த மாதிரி நீங்கள் தனியாக மாற்றி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இங்கே மேலே சைடில் இருந்ததை தூக்கி கீழே போட்டிருக்கோம், இப்போ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ ஜனவரி மட்டும் தான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஜனவரியோட டோட்டல் வேல்யூ பாருங்க 23,10,188 இருக்கு. வேற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மொத்தம் 3 சேர்த்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண சொன்னா இந்த மாதிரி பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட பியூட்டிஃபுல், ஈஸியா குயிக்கா பண்ணக்கூடிய வேலை. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டு 4,44,566 rupees இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் நம்ம பார்க்கணும்னா பிவட் டேபிள்ன்றது மெயினா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து மற்ற டீட்டெயில் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி லேர்ன்ட் அபவுட் பிவட் டேபிள் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்க. பட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ போயிட்டு எக்ஸல்ல போயிட்டு ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா இதான் DSR Q1 2024 இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ Q1 2024 எப்படின்னு சொல்றேன்னா, இந்த டேட் வந்து ஆர்டர் டேட் டீட்டெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் இருக்கு. ஆர்டர் நம்பர் பாத்தீங்கன்னா O-1, அப்புறம் வந்து 4 times or 5 times 4 times 0 1 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அடுத்தது செகண்ட் ஆர்டர் O-1 4 times 0 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ரெண்டு ஆர்டரும் 1 ஜனவரிக்கு உண்டான டேட்ல இருக்கு. இதுல வந்து அவுட்லெட் ஐடியோட நம்பர் இருக்கு. ஓகே, இது வந்து அவுட்லெட் நேம். இந்த மாதிரி OL-001 அப்படின்றது மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. மொத்தம் 4 அவுட்லெட் ஐடி இருக்கு இல்லையா. OL-001 என்னது, ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுல போய் ஃபில்டர் பண்ணி பார்த்தா ஸ்மார்ட் பஜார் மட்டும் தான் இருக்கும். அடுத்தது OL-002 என்ன சொல்லி ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கோல்டன் ஃபேர் மார்ட் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்லெட்டுக்கு ஐடிக்கு அந்த நேம் வந்திருக்கு. ஸோ அவுட்லெட் சிட்டி எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கணும், இதில் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் ஐடி ஒரு 6 ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தோம்னா ஒரு அதே மாதிரி 6 தான் இருக்கும். ஓகே, ஸோ P-001 அப்படி மட்டும் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா சாக்லேட் 25 grams அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து பிராண்ட் வந்து டெய்ரி மில்க்னு ஒரு பிராண்ட் இருக்கு. வேற ஏதாவது பிராண்ட் இருக்கான்னு பார்த்தா இப்போதைக்கு இல்லை, இதில் இந்த டேட்டாவில் இல்லை. ஓகே, அடுத்தது எல்லாத்தையும் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து ஈச் அப்புறம் கிலோகிராம் இருக்கு. ஸோ ஈச்னா சாக்லேட்லாம் வந்து ஈச்னு வரும். கிலோகிராம்ல என்ன ஐட்டம் வருதுன்னு பார்க்கலாமா. கிலோகிராம்ல போய் பார்த்தோம்னா அதாவது சுகர் லூஸ் அப்படின்ற மட்டும் இருக்கு. ஓகே, லூஸ்ல வாங்கக்கூடிய சுகர் வந்து கிலோகிராம்ல நமக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ஃபுட் குரூப், ஃபுட் ப்ராடக்ட் குரூப்னு ஒன்று இருக்கு. ப்ராடக்ட் குரூப் ஒவ்வொரு ஐட்டம் வந்து எந்த குரூப்ல வருதுன்னு சொல்லி பார்த்தா காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட்னு மட்டும் போட்டிருக்கோம். 2 ஐட்டம் மட்டும் தான். அடுத்தது அதோட காஸ்ட் எவ்வளவு, அப்புறம் எம்ஆர்பி எவ்வளவுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஸோ காஸ்ட் 3 ரூபா, எம்ஆர்பி 20 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து
0.06 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து about 6% டிஸ்கவுண்ட் சொல்லி வச்சுருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் இது வந்து 20 ரூபான்னு சொல்லி போடும்போது 6% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா 18.8 இங்க போட்டிருக்காங்க, வேல்யூ போட்டிருக்காங்க. அடுத்தது சேல்ஸ் குவான்டிட்டி, சோல்டுனா ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது ஆர்டர் புக் பண்ண குவான்டிட்டியில் சேல் ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட வேல்யூ சோல்டு வேல்யூ 1880. ஸோ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி இந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ்ன்றது கம்பேர் பண்ணி இங்கே நமக்கு ப்ராஃபிட் வேல்யூ வந்திருக்கு, எந்த மந்த் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியாச்சுன்னா ஜனவரின்றதை ஃபில்டர் பண்ணால் மந்த்ன்றது 1 மட்டும் தான் வரணும் இல்லையா? கரெக்டாக இருக்கா? ஓகே, 1 மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்தது பிப்ரவரின்றதை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். நீங்கள் காலம் 6ல் போயிட்டு மந்த்னு சொல்லி செக் பண்ணியாச்சுன்னா 2 மட்டும் இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டு. அப்புறம் மார்ச் அப்படின்ற டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. டேட்டா எவ்வளவு ரோஸ் டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஆர்டர் நம்பர் 100 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? கடைசியில் O-1001001 பட் இது வந்து மார்ச் மாசத்துல வந்தான ஆர்டர் இது. ஸோ இது எப்படி சொல்றேன்னா, இப்போ O-10001 அப்படின்றது 3 மாசத்துல இருக்கும் பாருங்க. ஜனவரியில வந்து ஒரு ஆர்டர் இருக்கு, பிப்ரவரியில ஒரு ஆர்டர் இருக்கு, மார்ச்லயும் ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ஐடி மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஒவ்வொரு மாசத்துக்கும் அது கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஒரே மாசத்துக்குள்ள அந்த சேம் ஐடி வராது. ஸோ பரவாயில்ல, நமக்கு ஆர்டர் ஐடின்ற அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னோட இப்போதைக்கு வந்து 300 டேட்டா இதுல இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இந்த லைன் பாருங்க, ரோ நம்பர் பாருங்க, 301 இருக்கா? ரோ நம்பர் 1 ஹெடர். ஸோ மொத்தம் 300 டேட்டா இருக்கு. இந்த 300 டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்ற டீட்டெயில இருக்கு. இதோட நம்ம எய்ம் என்னது அப்படின்னாச்சுன்னா, சம்மரைஸ் சேல்ஸ் டேட்டா பை அவுட்லெட் அப்படின்னு அவுட்லெட் நேம் சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேபிள் ஏரியால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த பிவட் டேபிள் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஆப்ஷன்ல வந்து ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் சொல்லி கிளிக் பண்ணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரேஞ்ச் என்னன்றத சொல்லிடுறேன். காலம் ஏல இருந்து காலம் 6 வரைக்கும் டேட்டா இருக்கு. ஸோ 18 காலத்தில் உண்டான டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஆர்டர் ஐடி, 2வது காலம் டேட்டு, 3வது காலம் ஆர்டர் ஐடி, 4வது காலம் அவுட்லெட் நேம், 5வது காலம் அவுட்லெட் சிட்டி, அந்த மாதிரி போய் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், பிராண்டு, யூஓஎம், ப்ராடக்ட் குரூப் எல்லாம் போயிட்டு டோட்டலா வந்து ஃபைனலா வந்து மந்த் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல சோல்டு வேல்யூ மட்டும் காலம் பீல இருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, காலம் பீல சோல்டு வேல்யூ இருக்கு. அடுத்தது ப்ராஃபிட் வேல்யூன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது காலம் இருக்கு. ஸோ 18 காலத்துல டேட்டா இருக்கு. அதே மாதிரி 300 டேட்டா செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெடர் ரோ, அதுக்கப்புறம் 300 டேட்டா செட் இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து A1 to R301 அப்படின்ற ரேஞ்ச். ஓகே, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணாம உள்ள போயும் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா வந்து ஏதாவது ஒரு இடத்துல செல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, செல் இந்த நேம் பாக்ஸ்ல போய் பார்த்தா D148 இருக்கு. இந்த D148ன்றது இந்த A1ல இருந்து R301 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால ஓகே, நம்ம வந்து we are on right path அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற எங்கேயாவது இங்க வெளியில கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்றதுனால இந்த ஏரியாக்குள்ள வச்சுக்கிட்டு பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லி போகணும். இன்சர்ட்னு போகணும். ஹோம்ல இருந்ததுன்னா இன்சர்ட்னு சொல்லி உள்ள போயிட்டு பிவட் டேபிள் அப்படின்றதுல உள்ள போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்றது கேட்கு இல்லையா? இந்த டயலாக் பாக்ஸ் கேட்குது. செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆச்சு. டேபிள் ஆர் ரேஞ்ச் சொல்லி போட்டு இந்த ஷீட் நேம் ஃபர்ஸ்ட் வரும், DSR Q12024 வந்திருக்கு. அப்புறம் வந்து $A$1 அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஃபுல் கோலன் $R$301 இருக்கு. மீனிங் A1ல இருந்து R301 வரைக்கும் அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ நியூ ஒர்க் ஷீட்ல நமக்கு பிவட் டேபிள் வேணுமா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வேணுமான்னு சொல்லி கேட்குது. எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல நிறைய டேட்டா இருக்கனால பிவட் டேபிள் போட்டதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன், நியூ ஒர்க் ஷீட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலையா, சாரி, நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ண போகிற லொக்கேஷன் தேவையில்லை. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல், நீங்கள் எக்ஸல் ப்ரோ ஆனதுக்கு பிறகு இது யூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் வெதர் யூ வாண்ட் டு அனலைஸ் மல்டிபிள் டேபிள்ஸ், ஆட் திஸ் டேட்டா டு தி டேட்டா மாடல்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஒரு டேபிள் மட்டும் இல்லை, நிறைய டேபிள் வந்து யூஸ் பண்ணி டேட்டா மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. அது வந்து அட்வான்ஸ் லெவலில் போகலாம். இப்போதைக்கு சிம்பிளா பிவட் டேபிள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போறோம். ஸோ ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆச்சு. ஷீட் 2ன்னு சொல்லி தருது இல்லையா? ஸோ இமிடியேட்டா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஃபுல்லா தெரியுது. இந்த ப்ளூ கலர்ல ஒரு டேபிள், இந்த ப்ளூ கலர்ல ஒரு 4
ஒயிட் கலர்ல இருக்கு. அப்புறம் மேல வந்து சில டீடைல்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த சைட்ல வந்து எது டிக் பண்ணிருக்கு 3 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் டிக் பண்ண மாதிரி காமிக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு ஐக்கான் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிவட் டேபிள் 1 சொல்லி ஒரு நேம் வந்து இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து ஒரு மெனு வந்து டேப் வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம கர்சர் வந்து A3ல இருக்கு. அது வந்து பிவட் டேபிள் ஏரியாக்குள்ள இருக்கிறதுனால வந்து இந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற மெனு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பிவட் டேபிள் 1 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதான் நம்ம பிவட் டேபிளோட நேம். ஓகே. ஸோ பிவட் டேபிளோட நேம் வந்து பிவட் டேபிள் 1 இருக்கு. இதை நம்ம மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகே. ஸோ சிம்பிளா வந்து PT1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா? ஓகே. PT1 சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லா PT1 சொல்லி வரணும். இப்போ ஏன் வரலாது? ஏன்னா நம்ம இன்னும் என்ட்ரி கமாண்ட் முடிக்கல. இந்த இடத்துல வெர்டிகல் லைன் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி முடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதை விட்டு வெளியில என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா PT1 சொல்லி மாறிச்சு. ஸோ அது மாதிரி பிவட் டேபிள் நேம் மாற்றிக்கலாம். ஸோ பிவட் டேபிள் வந்து எந்த ரேஞ்சில இருந்து டேட்டா எடுக்குது? இந்த ஷீட்ல A1ல இருந்து R301 வரைக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச்லாம் எல்லாத்துக்கும் பிவட் டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிவட் டேபிள் அனலைசன்றதுக்குள்ள போயிட்டு அது வந்து சோர்ஸ் டேட்டான்னு சொல்லி சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல போய் பார்த்தா தெரியும். சேஞ்ச் டேட்டா சோர்ஸ். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து A1 to 301 சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ டேட்டா சோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே போய் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இந்த பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸில் போயிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 18 காலம் சொன்னோம் இல்லையா? ஆர்டர் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணி டேட்ல ஸ்டார்ட் பண்ணி அவுட்லெட் ஐடியில் இருக்கு. இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ண கீழே இந்த 4 பிளாங்க் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஃபில்டர்ஸ் காலம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. ஓகே. ரெண்டாவது ரோல வந்து ரோஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு, சிக்மா வேல்யூஸ் சொல்லி இருக்கு. இதுல இந்த சிக்மா வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி வரப்போகுது. ஓகே. ஸோ வேல்யூ வரக்கூடியது எதுல வரும்? ஆர்டர் ஐடியில வேல்யூ வருமா? வராது இல்லையா? ஸோ அதனால வேல்யூ வரக்கூடிய காலத்தை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி பழகுங்க. ஸோ எதுல வேல்யூ வரும்? நமக்கு சேல்ஸ் வேல்யூன்றது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். காலம் Pல இருக்கு இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா காலம் Pல சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லி இருக்கு இந்த இடத்துல. இதோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லி எவ்வளவு பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37,53,644.8 இருக்கு. இது நமக்கு அந்த இடத்துல சேல்ஸ் வேல்யூ அப்படின்றத மட்டும் நம்ம டிக் பண்ணணும்னு வச்சுங்களேன். சோல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி டிக் பண்ணோம்னா இந்த இடத்துல சிக்மா வேல்யூஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காரணும். உட்காரலன்னா வேற எங்கேயா போய் உட்கார்ந்தா நீங்க மேல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. சோல்டு வேல்யூ கிளிக் பண்றேன். நீங்க போய் சம் ஆஃப் சோல்டு வேல்யூன்னு சொல்லி வந்திருக்கு. இது சம் வேணுமா வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி இந்த இடத்துல டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் சொல்லி இருக்கு. ஸோ நமக்கு சம் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ தான் ஒன்று. இந்த ப்ளூ கலர் செலக்ட் ஆயிருக்குங்க. சம்மரைஸ் வேல்யூ ஃபீல்டு பை சூஸ் டைப் ஆஃப் கால்குலேஷன் தட் யூ வாண்ட் டு யூஸ் டு சம்மரைஸ் டேட்டா ஃப்ரம் தி செலக்டட் ஃபீல்டு இருக்கு. சம் வேணுமா, கவுண்ட் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணுமா, ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில் இருக்கு இல்லையா? அப்புறம் கவுண்ட் ஆஃப் நம்பர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பின்னு சொல்லி போட்டிருக்கு, வேரியன்ஸ் பின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே. ஸோ நமக்கு சம் தான் பை டிஃபால்ட்டா இருக்கு. பை டிஃபால்ட்டா இருக்கு. நமக்கு வேல்யூ எப்பவுமே சோல்டு வேல்யூஸ் சம் தான் வேணும் இல்லையா? ஓகே. ஸோ ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இங்க டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் ஃபுல்லா மாறிடுச்சு பார்த்துங்க. ஸோ இதுல வந்து வேற ஒரு நம்பர் இந்த மாதிரி வந்து கமா ஸ்டைல் இல்லாதனால கமா ஸ்டைல் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பைசா நம்ம வேண்டாம்னா பைசா 2 எடுத்துட்டு இப்போதைக்கு ரீட் பண்ணி பாருங்க. சம் ஆஃப் சோல்டு வேல்யூ 37,53,645. ஸோ எந்த செல் இப்போ ஆக்டிவ் செல்லா இருக்கு? A4. ஸோ அதுல போய் இந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற மெனுல போய் பாத்தீங்கன்னா PT1 நம்ம கொடுத்த பிவட் டேபிள் நேமும் இருக்கும். ஸோ வெளியில நான் எங்கேயா கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிவட் டேபிள் ஏரியா தவிர வெளியே எங்கேயா கிளிக் பண்ணா பிவட் டேபிள் ஃபீல்டு இந்த இடத்துல ரைட் சைட்ல இருக்க போயிடுச்சு. இந்த பிவட் டேபிள் டிசைன் சொல்லி இந்த அனலைஸ் டிசைன்ன்றது மெனுவும் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்? பிவட் டேபிள் ஏரியால இந்த இடத்துல ஏதாவது இடத்துல கிளிக் பண்ணணும். ஹெட்டிங்ல கிளிக் பண்ணலாம், இல்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். வெளியில கிளிக் பண்ணியாச்சுன்னா அது வராது. இப்போ இந்த 2 ஏரியா மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ பிவட் டேபிளோட ஏரியா வந்து இப்போ சுருங்கிருச்சு. எப்படி சுருங்கிருச்சு? முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ A3ல இருந்து C20 வரைக்கும் இருக்கு. இதுல நீங்க எந்த இடத்துல வேணா பண்ணிக்கலாம். ஓகே. பிவட் டேபிள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதுவே செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கு. பட் நீங்க வந்து டேட்டா வந்து கொடுத்த உடனே என்ன பண்ணிருக்கு? A3யும் A4 மட்டும் தான் பிவட் டேபிள் ஏரியா இருக்கு. ஸோ இப்போ A2ல கிளிக் பண்ணியாச்சுன்னா வராது. அந்த மாதிரி B3ல கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த பிவட் அனலைஸ்ன்ற டேபிள் வராது. ஐ மீன் இந்த மெயின் மெனு வராது. இப்போ A3, A4 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஸோ A4ல கிளிக் பண்ணியாச்சுன்னா பிவட் டேபிள் அனலைஸ் வந்துருச்சு, பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸும் வந்துருச்சு. அதே மாதிரி A3ல கிளிக் பண்ணியாச்சுன்னா பிவட் டேபிள் அனலைஸ் வந்திருக்கு, பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ A7ல கிளிக் பண்ணி பார்க்குறேன். பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற மெனு இல்லை, பிவட் டேபிள் ஃபீல்டும் இல்லை. ஸோ
ஸோ இந்த 2 செல் ஏதாவது ஒரு நல்ல செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்னென்ன டேட்டா வேணுமோ அதை பத்தி செலக்ட் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் வேல்யூன்றது பார்க்கலாமா இப்போ? ஓகே. ஸோ ப்ராஃபிட் வேல்யூன்னு சொல்லி போட்டாச்சுன்னா இப்போ B3 B4 இந்த ரெண்டும் வந்து பிவட் டேபிள் வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பிவட் டேபிள் அனலைஸ்ன்றது இங்க வந்துருச்சு. அதுவும் வந்து சேம் பிவட் டேபிள் தான் இருக்கு. அது வந்து பிவட் டேபிள் ஃபீல்டும் இங்க இருக்கு. இப்போ ப்ராஃபிட் வேல்யூன்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போய் உட்காந்துச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சம்மரி வேல்யூஸ். ஓகே. ஸோ ப்ராஃபிட் வேல்யூன்றது இப்போ எடுத்துடுறேன், இப்போதைக்கு வேண்டாம். அடுத்தது மந்த்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மந்த்தை வந்து இதை டிக் பண்ணோம். மந்த் வைஸ் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி தெரியணும்னா இப்படி கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம்னா மந்த்ன்றது எங்க போய் உட்காருது, இந்த இடத்துல சம் ஆஃப் மந்த் போய் உட்காருது இல்லையா. நமக்கு சம் ஆஃப் மந்த்ன்ற ராங்கான டேட்டா இல்லையா. அப்ப என்ன பண்ணும், இதை தூக்கி கொண்டு அப்படி இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ரோஸ் அப்படின்றதுல உட்கார வைக்கணும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுங்க. ஓகே, ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டாது. இப்போ மந்த் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகி வந்துட்டு பாருங்க. நம்மளோட டேட்டா வந்து எல்லாமே மாறிட்டே வருது, தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் 23,10,187 அப்படின்னா அர்த்தம் ஜனவரி மாசம் அர்த்தம். பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் இருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூ ஆல்ரெடி இதே தான் 37,53,644. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு டீட்டெயில் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன பண்ணணும், ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ்ன்றதை போய் பார்க்கலாம். ப்ராடக்ட் குரூப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆச்சு, ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் காஸ்மெட்டிக்ஸ் இதில் ஜனவரியில வந்து காஸ்மெட்டிக் 20,12,970, ஃபுட் வந்து 2,97,217.65, ரெண்டு சேர்ந்து டோட்டல் இங்க வந்திருக்கு, ஒன்னோட டோட்டல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஒன்னு சொல்லி போட்டோம்னா அந்த இதான் பிளஸ் சொல்லி வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் குரூப்ன்றது போயிடுச்சு. ஓகே, அப்போ இதை கிளிக் பண்ணா அந்த இது வரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு மந்த் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும், என்ன பண்ணும், இந்த மந்த் ரோஸ்ன்னு சொல்லி இங்க இடத்துல இருக்கு இல்லையா, இதை தூக்கி காலத்துல போட்டலாம். போட்டு பார்க்கலாமா என்ன வருதுன்னு சொல்லி. ஓகே, காலத்துல தூக்கி போட்டேன். இப்ப பாருங்க இன்னும் நீட்டா இருக்கு, தெரியுதுங்களா. காஸ்மெட்டிக்ஸ் ஃபுட்ன்றது முன்னாடி இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி வந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணோம், இந்த இடத்துல மந்த்ன்றது இங்க வந்துருந்ததா தூக்கி இந்த சைட்ல காலம்ல போட்டோம். ஸோ இது வந்து இப்போ காலம்ல தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட டேட்டா இந்த காலத்துல வரும், செகண்ட் மந்தோட டேட்டா இந்த காலத்துல வரும், தேர்ட் மந்தோட டேட்டா இந்த காலத்துல வரும், கிராண்ட் டோட்டல் வேல்யூ இந்த காலத்துல வரும். ஏன்னா நம்ம எந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் அது மட்டும் தான் வரும். சம் ஆஃப் வேல்யூ, அப்புறம் கவுண்ட் ஆஃப் லேபிள்ஸ், காலம் லேபிள் இருக்கு. ஸோ இதுல வந்து ரோ லேபிள்ஸ் என்ன இருக்கு, காஸ்மெட்டிக், ஃபுட்டு, கிராண்ட் டோட்டல் 3 ரோ இருக்கு. சரியா. ஸோ காஸ்மெட்டிக் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளவு வேல்யூ, செகண்ட் மந்த்ல எவ்வளவு வேல்யூ, தேர்ட் மந்த்ல எவ்வளவு வேல்யூ, ஓவரால் இவ்வளவு வேல்யூ 37 lakhs அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபுட்டுன்றது அதே மாதிரி இங்க இருக்கு. ஓகே, புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதுல வந்து ஸ்லைசர் எப்படி போடுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸ்லைசர்னா நம்ம இந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற குரூப்ல போய் பார்க்கலாம், இல்ல டேட்டா அப்படின்ற குரூப்ல போய் பார்த்தாலும் இந்த டேட்டால ரிவ்யூ அப்படின்ற ஒன்று வரும் நினைக்கிறேன். ஓகே, ஃபார்முலாஸ்ல வரலாம், இல்ல பேஜ் லேஅவுட் இன்சர்ட்ல வரும். ஓகே, இன்சர்ட்ல வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசர் டைம் லைன் இருக்குதுங்க. ஸோ இன்சர்ட் மெனுல இருக்கு, இல்ல பிவட் டேபிள் அனலைஸ்லயும் இருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த டேபிள் ஏதாவது இடத்துல பிவட் டேபிள் ஏதாவது இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். நம்ம பிவட் டேபிள் நேம் PT1 இருக்கு. ஸோ இப்போ ஸ்லைசர்ல இந்த இடத்துல ஸ்லைசர் இன்சர்ட் ஸ்லைசர்னு ஒன்று இருக்கு, டைம் லைன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இன்சர்ட் ஸ்லைசர்னு சொல்லி கொடுத்தோன்னா எந்த இதெல்லாம் நீங்க ஸ்லைஸ் பண்ணி பார்க்கணும், உங்க டேட்டா எந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி, காஸ்மெட்டிக்ஸை வேற எந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்ன்றது ப்ராடக்ட் குரூப்ல இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஸ்லைசரிங் வந்துருச்சு. ஸோ நம்மளோட டேட்டால போய் பார்த்தோம்னா, ப்ராடக்ட் குரூப்ல போய் பார்த்தோம்னா, ப்ராடக்ட் குரூப் எங்க இருக்கு, ப்ராடக்ட் குரூப் இஸ் இன் காலம் ஜேல இருக்கு. இந்த ஜேல ப்ராடக்ட் குரூப்ல என்னென்ன ப்ராடக்ட் குரூப் இருக்குன்னா காஸ்மெட்டிக், ஃபுட் ரெண்டு மட்டும் தான் இருக்கு. அதுதான் இந்த ஸ்லைசர்ல வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு டேட்டா வந்து காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், காஸ்மெட்டிக் மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபில்டர்ல வந்து ரெட் கலர் கிராஸ் வந்துச்சு அப்படின்னா அர்த்தம் ஃபில்டர் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. காஸ்மெட்டிக்ஸ்ன்றது ப்ளூ கலர்ல இருக்கு, அது மட்டும் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஃபுட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபுட்டு மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபுட்டோட டீட்டெயில் மட்டும் தான் இங்க வரும். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஃபுட்டோட டீட்டெயில் மட்டும் தான் வரும். ஓகே, காஸ்மெட்டிக் கிளிக் பண்ணுங்க, அது வரும். அப்புறம் இங்க போயிட்டு மல்டிபிள் கிளிக் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டோம்னா மல்டிபிள் கிளிக் பண்ணோன்னா ரெண்டாவது கிளிக் பண்ணோன்னா ரெண்டாவது சேர்த்து வந்துடும். ஓகே, ஸோ மல்டிபிள் கிளிக்ல வந்து நீங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபுட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி வந்து ஃபுட் மறுபடியும் கிளிக் பண்றேன், இந்த ஃபில்டர் போயிடுச்சு. ஸோ ரெண்டு டேட்டா இருக்கனால மல்டிபிள் நமக்கு இப்போதைக்கு பார்க்க முடியல இல்லையா. அது மாதிரி இந்த வந்து நீங்க லென்த் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்,
இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு டேட்டா இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட், இந்த இடத்துல டேட்டாவில் பிவட் டேபிள் ஏதாவது ஒரு இடத்துல செல் வச்சுக்கிட்டு பிவட் டேபிள் அனலைஸ் அப்படின்ற டூல்ல போயிட்டு நெக்ஸ்ட் இன்சர்ட் ஸ்லைசர் பார்த்தாச்சு. அடுத்து இன்சர்ட் டைம் லைன் இருக்கு. ஓகே, இன்சர்ட் டைம் லைனுக்கு முன்னாடி இன்சர்ட் ஸ்லைசர் இன்னொன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் குரூப் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது வந்து என்ன பண்ணோம், அவுட்லெட் நேம் அப்படின்ற பார்க்கலாமா. ஓகே, அவுட்லெட் நேம் அப்படின்னு கொடுத்தோம். அவுட்லெட் நேம் சொல்லி கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து மேலே ஓவர்லாப் ஆயிருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் வே. நிறைய டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபேர்மார்ட் அப்புறம் ஸ்மார்ட் பஜார்னு சொல்லியிருக்கு. இதில் எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு டீட்டெயில் கொடுத்துருக்கு, நமக்கு வந்து ஏதாவது டீட்டெயில் வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்ன பண்ணோம், அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணோம், இதில் கோல்டன் ஃபேர்மார்ட்லையும் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டீட்டெயில் இங்கே போயிட்டு மறுபடியும் இன்சர்ட் ஸ்லைசரில் போயிட்டு இந்த சிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அவுட்லெட் சிட்டின்னு ஒன்று இருக்கு. அதனால வந்து அவுட்லெட் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு அவுட்லெட் சிட்டி அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ கோல்டன் ஃபேர்மார்ட் சென்னை, கோல்டன் ஃபேர்மார்ட் ஹொசூர், கோல்டன் ஃபேர்மார்ட் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி இருந்தால் வரும். ஓகே, இப்போ நான் கோல்டன் ஃபேர்மார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கோல்டன் ஃபேர்மார்ட் ஹொசூரில் மட்டும்தான் இருக்கு, சென்னை கிருஷ்ணகிரி டிசேபிள் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து ஸ்மார்ட் பஜார் கிளிக் பண்ணுறேன், அவங்க சென்னை ஹொசூர் கிருஷ்ணகிரி 3 இடத்துல இருக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுங்க, கோல்டன் மார்ட்ன்றது ஹொசூர்ல மட்டும்தான் இருக்கு. எப்படி போய் பார்க்கறதுன்னா இந்த இடத்துல டேட்டாவில் போய் பாருங்க, கோல்டன் ஃபேர்மார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அது எந்த சிட்டியில் இருக்குன்றத சிட்டியில் போய் ஃபில்டர் பண்ணி பார்த்தோன்னா ஹொசூர் மட்டும் தான் தெரியுது. ஓகேங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு, ஹொசூர் மட்டும் தான், வேற எதுவும் வரல. ஸோ கோல்டன் ஃபேர்மார்ட்டை எடுத்துட்டு அடுத்தது ஸ்மார்ட் பஜார் போடுறேன். இப்போ ஸ்மார்ட் பஜார் எந்தெந்த சிட்டியில் இருக்குன்னு சொல்லி பாருங்க, சென்னை ஹொசூர் கிருஷ்ணகிரி இருக்கு. அதுதான் டேட்டா இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹொசூர்ல மட்டும் சேல்ஸ் எவ்வளவா இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் வந்து இருந்தால் பரவாயில்ல, ஹொசூர் மட்டும் அப்படின்னாச்சுன்னா ஹொசூர் மட்டும் அப்ளை பண்றேன் இல்லையா. ஸோ ஹொசூர்ல வந்து கோல்டன் ஃபேர்மார்ட் கண்டிப்பா இருக்கு தெரியும், ஸ்மார்ட் பஜார்ல அந்த 3 ஆப்ஷன்லயும் இருக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா. ஸோ ஹொசூர் அப்படின்ற இடத்துல சேல்ஸ் ஆயிருக்கக்கூடிய வேல்யூ வந்து 29 lakh அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இதை ஃபில்டர் ரிமூவ் பண்ணினா 3 சிட்டியும் சேர்த்து 37,53,000. ரொம்ப ஈஸியாக தெரியுதுங்களா. இப்போ சென்னை மட்டும் அப்படின்னா சென்னை மட்டும் கிளிக் பண்ணுங்க. சென்னையில் வந்து 6,63,908 இருக்கு. கிருஷ்ணகிரி மட்டும் அப்படின்னாச்சுன்னா இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு சிட்டி எல்லாமே இருந்துட்டு போகுது. ஏன்னா கோல்டன் ஃபேர் மார்ட் மட்டும் எவ்வளோ வேணும்னு சொல்லி தெரிஞ்சேன். கோல்டன் ஃபேர் மார்ட் அப்படின்ற அவுட்லெட் மட்டும், அவங்களோட அவுட்லெட் மட்டும் 27,06,000 பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் பஜார் கிளிக் பண்ணிச்சுன்னா ஸ்மார்ட் பஜார் மட்டும் 10,47,000 பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரெண்டுல வந்து கோல்டன் ஃபேர்மார்ட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கோல்டன் ஃபேர்மார்ட்ல காஸ்மெட்டிக் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதை ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மல்டிபிள்ன்றது எனேபிள் ஆயிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. ஒரு இந்த மாதிரி எனேபிள் ஆயிருக்கு தெரியுது, இந்த மல்டிபிளுக்கு இந்த மல்டிபிள் டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ஓகே, இது இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து கிளிக் மறுபடியும் பண்ணிட்டோன்னா இது வந்து ஃபால்ஸ்னு சொல்லி எடுப்போம். ஓகே, இப்போ காஸ்மெட்டிக் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் ஃபேர்மார்ட்ல காஸ்மெட்டிக் மட்டும் 24,94,000 இருக்கு. கோல்டன் ஃபேர்மார்ட் ஞாபகம் வச்சுங்க, ஹொசூர் மட்டும் தான் இருக்கு, சென்னை கிருஷ்ணகிரி டிசேபிளா இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்தது காஸ்மெட்டிக் ஸ்மார்ட் பஜார்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். ஸ்மார்ட் பஜார்னு சொல்லி கிளிக் பண்ணா சென்னை ஹொசூர் கிருஷ்ணகிரி 3மே எனேபிள் ஆயிருக்கு, தெரியுதுங்களா. ஓகே, ஸ்மார்ட் பஜார் ஓவரால் 5,80,000 ஓகே ஆன் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஒன்லி இன் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில மட்டும் காஸ்மெட்டிக்ஸ் ஃப்ரம் sold by Smart Bazaar in Krishnagiri is 18,722 rupees 50 paisa. புரிஞ்சுங்களா அது. ஓகே, இப்போ எல்லா ஃபில்டரும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஓவரால் வந்து 37,50,000 இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம டைம் லைன் ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் கீப் த கர்சர் விதின் தி பிவட் டேபிள் ஏரியா. உள்ள போயிட்டு என்ன பண்ணணும், பிவட் டேபிள் அனலைஸ்ல போயிட்டு இந்த இன்சர்ட் டைம் லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ டேட்டை வச்சு தான் டைம் லைன் வரப்போகுது. நமக்கு டேட் ஆல்ரெடி இருக்கு. எங்க இருக்கு டேட்னா இந்த இடத்துல இருக்கு, காலம் பில இருக்கு இல்லையா. ஓகே, அதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஜனவரி பிப்ரவரியே காணும், ஜனவரி பிப்ரவரி காணும். என்ன பண்ணணும், அப்போ இந்த இது வந்து ஸ்க்ரோலிங் பார்க்குல இதை வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்துடும். நமக்கு வந்து டேட்டா வந்து ஆக்சுவலாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் இருக்கு இல்லையா. ஓகே, ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல தான் டேட்டா இருக்கு. ஆனால் இங்க வந்து ஜனவரி டு டிசம்பர் ஃபுல்லாக காமிக்குது.
ஓகே. ஸோ என்ன பண்ணணும் நம்ம, இப்போ ஏதாவது ஒரு மந்த் மட்டும் தேவைப்படுதுன்னா பார்த்தீங்க. ஸோ ஏப்ரல்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா மற்ற மந்த் எல்லாம் டிசெலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டரும் அப்ளை ஆயிடுச்சு. இதை கிளீன் பண்ணியாச்சுன்னா ஃபுல் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஏப்ரலில் மட்டும் எப்படின்னா நம்ம டேட்டா வந்து பாருங்க எதுவுமே இல்லை. மேல பாருங்க எதுவும் இல்லை. ஜூன்ல பாருங்க எதுவும் இல்லை. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எதுவுமே இல்லை. ஸோ ஜனவரின்றதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஜனவரிக்கு உண்டான டீட்டெயில் மட்டும் வருது. ஸோ ஜனவரி டீட்டெயில் மட்டும் தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்பர் 1 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? பிப்ரவரி பார்த்தோம்னா பிப்ரவரி நம்பர் 2 மட்டும் டிஸ்பிளே ஆகுது. 4,44,000. மார்ச் சொல்லி கிளிக் பண்ணியாச்சுன்னா மார்ச் நம்பர் 3 சொல்லி போட்டு 9,98,000 இருக்கு. ஸோ 3 மந்த் இந்த தேவைப்படுதுன்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குல்ல, இந்த டபுள் சைடு ஆரோ, இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும். ஸோ பிப்ரவரி, மார்ச் ரெண்டுமே இருக்கு. பிப்ரவரி, மார்ச் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணி ஜனவரி கொண்டு வந்துருங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது இப்போ பாருங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 3 காலம் இருக்கு. ஜனவரி மந்தோட டீடைல், பிப்ரவரி மந்த் டீடைல் அண்ட் மார்ச் மந்த் டீடைல், கிராண்ட் டோட்டல். ஸோ ஓவரால் வந்து 37,53,000 இருக்கு. இதுல காஸ்மெட்டிக்ஸ் இன் ஜனவரி 20,12,970 rupees. ஓகே. ஃபுட் இன் மார்ச் மந்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்டதுன்னா ஃபுட் இன் மார்ச் மந்த் இஸ் 2,44,645. ஸோ எல்லா இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் மட்டும் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம காஸ்மெட்டிக் மட்டும் தெரியணும், இல்லை கோல்டன் ஃபேர் மார்ட் மட்டும் தெரியணும்னா இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கோல்டன் ஃபேர் மார்ட் மட்டும் வந்து ஜனவரிலையும் டேட்டா இருக்கு, பிப்ரவரிலையும் டேட்டா இருக்கு, மார்ச்லையும் டேட்டா இருக்கு. ஓவரால் 27,06,000 இருக்கு. ஸோ ஸ்மார்ட் பஜார் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஜனவரிலையும் சேலா இருக்கு, பிப்ரவரிலையும் சேலா இருக்கு, மார்ச்லையும் சேலா இருக்கு. ஓகே. ஓவரால் 10,47,024 rupees. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு சிட்டி வைஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சென்னை மட்டும் கிளிக் பண்ணுங்க. சென்னையில மட்டும் 6,63,000 இருக்கு. அடுத்தது ஹொசூர் கிளிக் பண்ணுங்க. ஹொசூர்ல 29,729 இருக்கு. 29,729 rupees அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணகிரியில் எவ்வளோ இருக்கு? 1,89,000 இருக்கு. ஸோ ஹொசூர்ல தான் ரொம்ப அதிகமான சேல்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க காமிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஐக்கானும் ரொம்ப ரொம்ப கிளிக் பண்றது பார்த்துங்க. ஓகே. இது ஃபில்டர் அப்ளை இருக்கு, ஃபில்டர் அப்ளை ஆகலை அப்படின்ற பார்த்துக்கணும். ஓகே. இப்போ ஃபில்டர் அப்ளை இருக்கு, மறுபடியும் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். அது மாதிரி இது டிசேபிள் ஆயிருக்கு. இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ அது வந்து எனேபிள் ஆயிருக்கு, ட்ரூன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹொசூர் அப்படின்றத எடுத்துடுறேன், கிருஷ்ணகிரி எடுத்துடுறேன். இப்போ சென்னை மட்டும்தான் இருக்கு. ஓகே. மல்டிபிள் செலெக்ஷன். ஸோ இப்போ கிருஷ்ணகிரி வேணும்னா கிருஷ்ணகிரி மேலே மறுபடியும் கிளிக் பண்ணும். ஸோ சென்னை அண்ட் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்துருக்கு. சென்னை அண்ட் கிருஷ்ணகிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 இருக்கு. சென்னை அண்ட் கிருஷ்ணகிரி பிப்ரவரி மட்டும் தான் வேணா பிப்ரவரி மேலே கிளிக் பண்ணீங்கன்னா பிப்ரவரி மட்டும் எவ்வளோ டீட்டெயில் வந்துடும். ஸோ எனக்கு பிப்ரவரி, மார்ச் ரெண்டுமே வேணா அந்த டீட்டெயில் வந்துடும். ஓகே. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3மே வேணா இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அபவுட் பிவட் டேபிள். ஸோ அடுத்து வந்து ஃபில்டர்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஃபில்டர்ல என்ன பண்ணணும், நீங்க மந்த் வைஸ் ஃபில்டர் இங்கே கூட பண்ணிக்கலாம். ஓகே. டேட் வைஸ்ன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் குரூப் வேணும், ப்ராடக்ட் ஐடி வேணும்னா கூட இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக பண்றது. சிட்டி வைஸ்ன்னு சொல்லி போடுறோம் இல்லையா? அந்த ஃபில்டருக்கு பதிலாக நம்ம இங்கே எல்லாத்தையும் ஸ்லைசரை போட்டு விட்டோம். பட் சிட்டின்றத நேம் சிட்டியை தூக்கி என்ன பண்றேன், ட்ராக் பண்ணி இதை கிளிக் பண்ண செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணாம அது மேல கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்ல கொண்டு வந்து போடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இங்க மல்டிபிள் ஐட்டம்ஸ் சொல்லி செலக்ட் ஆயிருக்கு. சிட்டி வந்து இங்க டிஸ்பிளே வந்து இங்க ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சமயத்துல யூஸ் பண்றது கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே. ஸோ அதனால வந்து பட் இங்க தெரிஞ்சுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் ஏதாவது மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். ஸோ மொத்தம் 4 இடத்துல வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. பட் ஸ்லைசர் அப்புறம் டைம் லைன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ பிவட் டேபிள்ல இது வரைக்கும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து சம்மரியில பார்க்கலாம். ஸோ யூ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி லேர்ன்ட் அபவுட் பிவட் டேபிள். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹவ் சீன்? ஒரிஜினலா டேட்டா வந்து 300 டேட்டா இருக்கு, 18 காலம் டேட்டா இருக்கு, ஆர்டர் ஐடி டீடைல்ஸ், ஓகே, ஆர்டர் நேம், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் டீடைல், ப்ராடக்ட் குரூப் எல்லாமே இருக்கு, காஸ்ட், எம்ஆர்பி, டிஸ்கவுண்ட், அப்புறம் ஃபைனல் செல்லிங் பிரைஸ், சோல்டு குவான்டிட்டி எவ்வளவு, அப்புறம் ப்ராஃபிட் வேல்யூ, மந்த் வைஸ் எல்லாமே டீடைல் இருக்கு. ஓகே. ஒரே ஒரு சின்ன வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு வந்து ஜனவரிக்குள்ள வந்து 1ஆம் தேதி மட்டும் எவ்வளவு சேலா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ 1ஆம் தேதி மட்டும் சேல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரோ நம்பர் 2, ரோ நம்பர் 3 இதோட சோல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,880, 1,645. ஸோ 3,525 இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க போயிட்டு எப்படி பார்க்கணும்? 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா நமக்கு இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வேணும், ஸ்லைசர் நமக்கு டேட்ல வேணும் இல்லையா? ஸோ
ஸ்லைசர் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசர்ல போய் என்ன பண்ணோம், இன்சர்ட் ஸ்லைசர்ல போயிட்டு டேட் அப்படின்றத கொடுக்கணும் இல்லையா? ஸோ டேட்ன்றத கொடுத்துட்டு இந்த டேட்டை தூக்கி ஸ்லைசர் இங்கே வச்சுங்க. ஸோ இப்போ வந்து 1ஆம் தேதி மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3525 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ 3525 நமக்கு கிளியரா வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைசரை செட் பண்ணிங்க. ஸ்லைசர் நிறைய கிரியேட் பண்ணாதீங்க, 1 இல்லை 2 மட்டும் கிரியேட் பண்ணிங்க. நான் இங்கே 4 வச்சிருக்க காரணம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான். ஓகே, ஸோ இதை வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணி வச்சுன்னா ஓவரால் எல்லா டேட்டாவும் வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன் பிவட் டேபிள். இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ டு லேர்ன் த்ரூ டிபிஏபி. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஜிமெயில் ஐடி இருக்குதுன்னா அதை எடுத்துட்டு போய் யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னோட வீடியோ பார்க்கறது போங்க. அப்போ நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். உங்களுக்கு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கமெண்ட் எழுத முடியும், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி நீங்க ஷேர் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம். ஓகே, ஷேர் பண்றதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் த யூடியூபர். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், சந்தோஷப்பட்டு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து கமெண்ட் எழுதுனீங்கன்னா உங்க கமெண்ட்டுக்கு கண்டிப்பா ரிப்ளையும் கிடைக்கும். என்ன பிரச்சனையா உங்களுக்கு, புரியுதா புரியலையா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி டீட்டெயில் போடலாம். ஓகே, எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும், கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பாய்.